ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தோம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தோம். இப்போ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுனா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டிலே டெப்ட்னா கடன் பத்திரங்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவன டெபாசிட்டுகளை முதலீடு பண்ணுறது தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு. அரசு கடன் பத்திரங்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவன டெபாசிட்டுகளில் முதலீடு செய்வது, பணச்சந்தை பத்திரங்கள், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரெஸரி பில், கமர்ஷியல் பேப்பர் போன்றவற்றில் முதலீடு செய்வது. ரிஸ்க் குறைவு, நிலையான வளர்ச்சி இருக்கும், குறுகிய கால முதலீட்டிற்கு ஏற்றது. மொத்தம் 16 உட்பிரிவுகள் இதில் உண்டு. அபாயத்தை விரும்பாத முதலீட்டாளர்களுக்கு டெப்ட் ஃபண்ட் ஏற்றவை. இப்போ டெப்ட் ஃபண்டுனா இப்போ கடன் பத்திரங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் கடன் கேட்குறாங்க, அதுக்காண்டி அவங்க கம்பெனிலேருந்து ஒரு ஷேர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் அது உங்கள்கிட்டனா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியில் கொடுப்பாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டு அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் கம்பெனி நஷ்டமானாலும் உன்ட்ட பத்திரம் இருக்குது, நீ கம்பெனி அந்த இடத்தையோ அந்த பில்டிங்கையோ விற்றுட்டு நீ லாபம் பார்த்து போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் டெபாசிட்னா, இப்போ கார்ப்பரேட் நல்ல கம்பெனி இருக்குது, அவங்கள்ட்ட இதே மாதிரி நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணி ஒரு ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிறீங்க. அந்த கம்பெனி நஷ்டமானாலும் அந்த கம்பெனியோட சொத்து உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை நீங்கள் லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி பணச்சந்தை பத்திரங்கள்னா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பங்குகள் வாங்கி வச்சிருக்கிறது. அது மாதிரி ட்ரெஷரி பில்னா கருவூல பில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பில்லை நீங்கள் வாங்கி வச்சு அந்த பில்லில் நீங்கள் முதலீடு பண்ணுறது. கமர்ஷியல் பேப்பர், இந்த மாதிரி கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு. ஏன் இது நம்ம பண்ணுறோம்னா, இதில் ரிஸ்க் மிக குறைவு, நஷ்டமாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் நிலையான வளர்ச்சி கம்பல்சரி இருக்கும். குறுகிய கால முதலீட்டிற்கு நல்லது. நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு நீண்ட கால முதலீடுன்னு சொன்னோம். ஆனால் குறுகிய உனக்கு ஒரு 5 வருஷம் 3 வருஷத்தில் ஒரு லாபம் வரும்னா நீங்கள் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். நிலையான வருமானம் இருக்கும், ஆனால் குறுகிய கால முதலீடுக்கு ஏற்றது. இதில் மொத்தம் 16 உட்பிரிவுகள் இருக்கன. அபாயத்தை விரும்பாத முதலீட்டாளர்களுக்கு டெப்ட் ஃபண்டுகள் ஏற்றவை. நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா நீங்கள் கண்டிப்பாக டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். இதுதான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.